சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முகமது இக்பால் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கொரோனா ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட காலத்துல பெரும்பாலானவர்கள் தங்கள் கையில கைபேசி, மொபைல் போன்ஸ், வீட்டில் தொலைக்காட்சி, மேசையில் கணினின்னு மின்சாதன பொருட்களை வச்சுக்கிட்டு இருந்தோம். வேற வழி இல்லைன்னு நாம காரணம் சொல்லுவோம். நோய் தொற்று காலம் மட்டுமல்ல, இப்பவும் எல்லா மக்களும் பெரும்பாலானவர்கள் கைபேசி கூடவே இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால கண்ணுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பா இளவட்டங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பதா சொல்றாங்க. தொடர்ந்து இவற்றை பார்த்துக்கிட்டே இருப்பதால் கண் எரிச்சல் ஏற்படுறத உணர்றோம். இந்த சாதனங்களை தவிர்த்து இல்லாம நமது வாழ்க்கையை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவை யாவும் நம்மோடு ஒன்றிவிட்டன. சரி, என்னதான் இதற்கு தீர்வு? கண் பிரச்சனைகளை குறைப்பதற்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் அவசியம். டிஜிட்டல் திரைகளை நாம் பயன்படுத்தும் போது உரிய கால அளவுகளில் இடைவேளை எடுத்துக்கொள்ளணும். 20-20-20 என்ற விதியை நினைவில் கொள்ளணும் அல்லது கட்டாயம் பயன்படுத்தணும். பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா, உங்க வீட்டில் எல்லாருமே கணினி கூட தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயம் இது உபயோகரமாக இருக்கும். இந்த 20-20-20 விதி, அதாவது 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை 20 நொடிகள் பார்க்க வேண்டும். 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை 20 நொடிகள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து கணினியில் லைத்திருப்போர், தொலைக்காட்சியில் விழித்திருப்போர், அலைபேசியில் அடைந்து கிடப்போர் 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை, முடிந்தால் அது மரத்தின் பச்சை நிறமாயிருந்தால் மிக நல்லது, 20 அடி தூரத்தில் உள்ள இடத்தை, பசுமையை 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 20 நொடிகள் பார்ப்பதை வழக்கமாக வச்சுக்கணும். அது நமது கண்களுக்கு நல்லது. அப்புறம் ஆரோக்கியமான உணவு முறை வயதுடன் தொடர்புடைய கண் பிரச்சனைகளை குறைக்கக்கூடும். தவறாமல் உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தலாம். கண்களுக்கு பிராணவாயு செல்லும் அளவை அதிகரிக்கும். நச்சுக்களை அகற்றுவதற்கும் உதவும். தொலைக்காட்சி பெட்டிக்கு மிக அருகில் உட்கார்ந்து பார்ப்பது கண் அழுத்தத்தையும் கழுத்தில் வலியுடன் கூடிய அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடும். முகமது இக்பால் ஐயா, கண்களை ஈரப்பதமுள்ளதாகவும் புத்துணர்வு உள்ளதாகவும் வைத்திருப்பதற்கு அப்பப்போ கண்களை மூடி திறக்கணும். கண்களுக்கு மசாஜ் செய்யலாம். அது எப்படி மசாஜ் செய்கிறது? கைகளில் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா தேய்ச்சி அப்படியே கண்களுக்கு மேலே வைக்கும்போது இயற்கையான முறையில் கண் தசைகளை தளர்வாக்கும். இதை விட கண் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கண் பரிசோதனை செய்துக்கணும். தினசரி கணினி பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய அன்றாட பணிகள் பற்றி மருத்துவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அப்போது அதுக்கு தகுந்தபடி மருத்துவ ஆலோசனைகளை சொல்லுவாங்க. நாமளும் அவற்றை பின்பற்றலாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. எதையும் பார்த்து பார்த்து பக்குவமாக பயன்படுத்தணும். அந்த காலத்தில் இப்படியாப்பட்ட சாதனங்கள்லாம் இல்லை. மக்களுக்கு வெளியே போயிட்டு வர்றது, கோயில் குளம், பயிர் பச்சையை பார்க்கறதே பொழுதுபோக்கு. ஆனால் இப்போது இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. நடைப்பயணம் இல்லை, சாப்பாடு சிறுதீனி உட்கொள்வது அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து உடல் உபாதைகளை உருவாக்கி விட்டன. எல்லாம் நாம பார்த்து கொண்டாந்தது தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.